வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து குக்கரில் வந்து இது கோழி கொஞ்சம் பெரிய கோழி, அதனால் ஒரு 2 விசில் மட்டும் விட போகிறேன். வேகத்துக்கு லேட் ஆகும், அதனால் குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நாட்டுக்கோழியில் வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழியில் நான் இப்போ வாங்கியிருக்கிற கறியில் நல்ல கொழுப்பு, அதனால் வந்து எண்ணெய் நான் கம்மியாக விட்டுருக்கேன். 3 தக்காளியை அரைச்சி இது சேர்த்துக்கலாம். நல்ல பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும், கொஞ்சம் மீடியமான சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வேகணும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 2 விசில் வேக வச்சுருக்கிற கறி வந்து நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து நான் வந்து எண்ணெயே விடலை. அந்த சிக்கனில் பாதி வர வரைக்கும் தண்ணி விட்டு தான் நான் வேக வச்சேன். நல்லா அவ்வளோ எண்ணெய் இருக்குது. மறுபடியும் அந்த சிக்கனை இதிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி, மிளகாய், இந்த நம்ம கரம் மசாலாக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் வந்து நல்லா எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்து லாஸ்ட்டில் தேங்காய் அதிலேயே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதிலேயே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஒரு முறை மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.